Hi candidates, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் Term-1 Unit-1 யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் இந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எர்த் பொசிஷன் இன் த சோலார் சிஸ்டம்? இது சிம்பிள் கொஸ்டின் தான். எர்த்தோட பொசிஷன் என்னங்க? தேர்டு, மெர்க்குரி, வீனஸ் அண்ட் எர்த்து. வாட் இஸ் த நேம் ஆஃப் த கேலக்ஸி வேர் சோலார் சிஸ்டம் இஸ் லொக்கேட்டட்? நம்ம சோலார் சிஸ்டம் எந்த கேலக்ஸியில் இருக்குது? மில்கி வே கேலக்ஸி. தேர்ட் கொஸ்டின், பை வாட் மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் டிட் யூனிவர்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ்? நம்ம பிரபஞ்சம் எதனால் வந்ததுங்க? பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனால தான் நம்ம பிரபஞ்சம் வந்தது. ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த யூனிவர்ஸ் கலெக்டிவ்லி கால்டு? யூனிவர்ஸை நம்ம மொத்தமாக என்னன்னு சொல்லுவோம்? காஸ்மோஸ். வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் கால்டு? ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்டடி ஆஃப் யூனிவர்ஸ் கால்டு? ஆன்சர், காஸ்மோலஜி. From which language is a term cosmos derived? இந்த காஸ்மோஸ் என்ற term எந்த லாங்குவேஜ்னு கேட்குறாங்க? கிரீக் வேர்ட் கோஸ்மோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், approximately how many years did the big bang explosion takes place? எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லப்படுற பெருவெடிப்பு ஏற்பட்டதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 15 billion years ago. ஆன்சர், 15 billion years ago. வாட் யூனிட் இஸ் யூஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சீலிஸ்டில் பாடிஸ்? அப்போ நம்ம ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸுங்களுக்கு என்ன யூனிட் வச்சு மெஷர் பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஆன்சர், லைட் இயர். ஸ்பேஸில் யூஸ் பண்ணுற டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணுற யூனிட் வந்து லைட் இயர். அதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 9.467 இன்ட்டு 10^15. வாட் இஸ் கேலக்ஸின்னு கேட்குறாங்க. கேலக்ஸின்னு என்னங்க? இது வந்து ஹியூஜ் கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார் ஹெல்டு டுகெதர் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன ஃபோர்ஸில் வந்து கேலக்ஸியில் இருக்குன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், ஹைரார்கி ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த ஹைரார்கி ஆஃப் யூனிவர்ஸ், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் என்டைட்டி லிஸ்டட் ஆஃப்டர் பிளானட்ஸ்? பிளானட்ஸுக்கு அடுத்து சின்னதாக இருக்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், சேட்டிலைட்ஸ். நெக்ஸ்ட், வாட் இஸ் அ லைட் இயர்? லைட் இயர்னா என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ லைட் இன் 1 year. ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதான் 1 light year. நெக்ஸ்ட் கொஸ்டின், அட் வாட் வெலாசிட்டி டஸ் லைட் ட்ராவல் இன் ஸ்பேஸ்? அப்போ ஸ்பேஸில் லைட்டு என்ன வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், 3 lakh km/s. அதாவது 3 × 10⁸ m/s. நெக்ஸ்ட், அட் வாட் ஸ்பீட் டஸ் சவுண்ட் ட்ராவல்? சவுண்டோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. சவுண்டோட ஸ்பீட் என்னன்னா 330 m/s. வென் வாஸ் அ மில்கி வே கேலக்ஸி ஃபார்ம்டு? மில்கி வே கேலக்ஸி எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 10 billion years ago. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிக் பேங் எப்போ அக்கர் ஆகுதுன்னா 15 billion years ago. இப்போ மில்கி வே கேலக்ஸி எப்போ உருவாதுங்க? 10 billion years ago. விச் கேலக்ஸி இஸ் த நியரஸ்ட் டு த எர்த் எக்ஸ்க்ளூடிங் த மெக்லானிக் கிளவுட்ஸ்? எர்த்துக்கு பக்கத்தில் 2 கேலக்ஸி இருக்குங்க. அது என்னென்னு கேட்குறாங்க. ஒன்று மெக்லானிக் கிளவுட்ஸ்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் என்ன கேலக்ஸி இருக்குங்க? நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்தில் மெக்லானிக் கேலக்ஸி, ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோலார் சிஸ்டம் டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரம் விச் ரோமன் வேர்ட் இஸ் த வேர்ட் சோலார் டெரைவ்ட் அண்ட் வாட் டஸ் இட் மீன்? அப்போ சோலார்ன்ற வேர்டு வந்து ரோமன் வேர்டு. அதுக்கு என்ன மீனிங் கேட்குறாங்க. சோலார்ன்ற வேர்டு வந்து சோல்ன்ற ரோமன் வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு மீன்னா சன் காட். அதுக்கு மீனிங் வந்து சன் காட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ராக்சிமேட்லி ஹவு லாங் எகோ இஸ் அ சோலார் சிஸ்டம் பிலீவ் டு ஹேவ் ஃபார்ம்டு? சோலார் சிஸ்டம் எப்போ ஃபார்ம் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 4.5 billion years ago. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பிக் பேங் 15 billion years ago. அதே மாதிரி மில்கி வே கேலக்ஸி 10 billion years ago. சோலார் சிஸ்டம் 4.5 billion years ago. நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் 2 main components ஆஃப் சோலார் சிஸ்டம் பிசைட்ஸ் அ சன் அண்ட் 8 planets. ஆன்சர், dwarf planets, satellites, comets, asteroids and meteoroids. நெக்ஸ்ட் கொஸ்டின், சன்ன்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் என்டையர் மாஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் டஸ் சன் அக்கௌண்ட் ஃபார்? நம்ம சோலார் சிஸ்டத்தில் சன்னோட அளவு எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர், 99.8% வந்து சன்னு தான் இருக்குது நம்மளோட சோலார் சிஸ்டத்தில். 100% மிச்சம் 0.2% தான் எர்த்து, அதர் பிளானட்ஸு, இந்த ஆஸ்ட்ராய்டு, காமெட்ஸு எல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் 2 main extremely hot gases is sun made up of? சன் எந்த 2 கேஸஸ்னால மேட் ஆயிருன்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டேர்ம் டிஸ்கிரைப்ஸ் த சன்ஸ் எபிலிட்டி டு கிவ் லைட் ஆன் இட்ஸ் ஓன்? சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கொஸ்டின், சன்னோட எபிலிட்டி டு கிவ் லைட். அதுக்கு ஆன்சர் என்னென்னா செல்ஃப் லூமினஸ். வாட் இஸ் அ அப்ராக்சிமேட் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சன்? சன்னோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க.
about 6000 degree Celsius. தன்னோட surface temperature என்னங்க 6000 degree Celsius. How long does it take for sunlight to reach earth? சன்ல இருந்து அதோட லைட் எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 8.3 minutes. 8.3 minutes. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி எர்த்ஸ் கேன் ஃபிட் இன்சைட் த சன்? ஒரு சன்னுக்குள்ளே எவ்வளோ எர்த்து இருக்குன்னு எவ்வளோ எர்த்தை வந்து உள்ளே வைக்கலான்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1.3 மில்லியன் எர்த். 13 லட்சம் எர்த்தை வந்து ஒரு சன்னுக்குள்ளே வைக்கலாம். அப்போ சன்னோட சைஸும் எர்த்தோட சைஸும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பிளானட்ஸ்ன்ற டாப்பிக்கில் என்னென்ன கொஸ்டின் எடுத்துருக்காங்க பார்க்கலாம். வாட் டஸ் அ வேர்ட் பிளானட் மீன்? பிளானட்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து வேண்டரர். நெக்ஸ்ட், விச் டூ பிளானட்ஸ் ரொட்டேட் கிளாக் வைஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆன் தேர் ஓன் ஆக்சஸ்? எந்த பிளானட் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது? மேக்ஸிமம் எல்லா பிளானட்டுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். எந்த 2 பிளானட் மட்டும் கிளாக் வைஸில் சுற்றுது. அது என்ன பிளானட் கேட்குறாங்க. ஆன்சர் வீனஸ் அண்டு யுரேனஸ். வீனஸ் அண்டு யுரேனஸ் தான் ரிவர்ஸில் சுற்றுது. வாட் இஸ் அ எலிப்டிக்கல் பாத் இன் விச் த பிளானட்ஸ் மூவ் அரவுண்ட் த சன்? சிம்பிள் கொஸ்டின் தான். சன்னுக்கு சுற்றி பிளானட் மூவ் அந்த எலிப்டிக்கல் பாத் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்பிட். வாட் ஃபோர்ஸ் கீப்ஸ் அ பிளானட் ரிவால்விங் இன் தயர் ஆர்பிட்? பிளானட் வந்து அது ஒரு ஆர்பிட்டில் விழாமல் ரிவால்வ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. கிராவிடேஷனல் புல் ஆஃப் த சன். சன்னோட கிராவிடேஷனல் புல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் 4 planets நியர் டு த சன்? சன்னுக்கு பக்கத்தில் இருக்க அந்த 4 பிளானட்ஸுக்கு மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், இதுக்கு என்ன இன்னொரு பேருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அதுக்கு பேர் என்னங்க. இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த இன்னர் பிளானட்ஸ் மெயின்லி கம்போஸ்ட் ஆஃப்? இன்னர் பிளானட்ஸ் மெயினில் என்ன கம்போஸ்ட் ஆஃப்னு கேட்குறாங்க. ஆன்சர் ராக்ஸ். கற்களால் தான் இன்னர் பிளானட்ஸ் 4ம் மேக்ஸிமம் உருவாயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் அனதர் நேம் ஃபார் லாஸ்ட் 4 planets? அடுத்த 4 பிளானட்ஸுக்கு பேர் என்னங்க. ஜூபிட்டர், சர்டன், யுரானஸ், நெப்டின். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவுட்டர் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். அதுக்கு பேர் என்னங்க. அவுட்டர் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு 4 பிளானட்ஸுக்கு பேர் வந்து இன்னர் ஆர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ். அது வந்து ராக்கால மேடாயிருக்கு. அதுக்கடுத்து இருக்க 4 பிளானட்ஸுக்கு பேர் அவுட்டர் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ். அது எதால் மேடாயிருக்குன்னு அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த அவுட்டர் பிளானட்ஸ் ஆர் ஜோவியன் பிளானட்ஸ் கால்டு? அதுக்கு என்ன பிளானட்ஸ்னால் கேஷியஸ் ஜெயின்ஸ். அப்போ அந்த ஜூபிட்டர், சர்டன், யுரானஸ், நெப்டின்லாம் இந்த பிளானட்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எதால் மேட் ஆயிருக்குங்க. கேஸஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிட்வீன் விச் 2 planets இஸ் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் ஃபவுண்டு? எந்த 2 பிளானட்டுக்கு நடுவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்ஸ் அண்டு ஜூபிட்டர். இந்த ஃபஸ்ட்டு 4 இன்னர் பிளானட்ஸ்க்கும் அவுட்டர் பிளானட்ஸுக்கு நடுவில் தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், மெர்க்குரி டாப்பிக்கில் வேறு என்ன கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கலாம். விச் பிளானட் இஸ் ஸ்மாலஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் டு த சன்? நமக்கு எல்லாமே தெரிஞ்சோ ஃபஸ்ட்டு பிளானட் என்னங்க. மெர்க்குரி. மெர்க்குரி தான் ஸ்மாலஸ்ட் பிளானட்டும். ஒய் இஸ் மெர்க்குரி நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் டைட்டி த மெசஞ்சர் டு த காட்ஸ்? ஏன் வந்து மெர்க்குரி வந்து மெர்க்குரினா அது ஒரு ரோமன் காடு. அது என்ன காடுனா மெசஞ்சர் டு த காட்ஸ். காடுக்கு மெசஞ்சர். ஏன் அது அந்த நேம் வச்சுருக்கான்னு கேட்குறாங்க. பிகாஸ் இட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா சன்னை சுற்றி ரொம்ப வேகமாக சுழன்று வர்றதுனால மெர்க்குரிக்கு மெசஞ்சர் டு காட்ஸ்னு இன்னொரு பேர் இருக்குது. அதனால் அந்த மெர்க்குரின்னு பேர் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி நேச்சுரல் சேட்டிலைட் டஸ் மெர்க்குரி ஹேவ்? மெர்க்குரிக்கு எத்தனை சேட்டிலைட்ஸ் அதாவது நிலாக்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 0. மெர்க்குரிக்கு சேட்டிலைட்ஸ் நேச்சுரல் சேட்டிலைட் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் பிளானட் மெர்க்குரி? பிளானட் மெர்க்குரியோட நேச்சர்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஏர்லெஸ். அதில் காற்று கிடையாது. வாட்டர்லெஸ், தண்ணி கிடையாது. டூ நாட் ஹேவ் அட்மாஸ்பியர். மெர்க்குரியில் வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. இந்த கொஸ்டின் முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது வந்து அசர்ஷன் ரீசனிங்கில் கேட்கலாம். மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் கிடையாது. நெக்ஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸாக எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இதில் என்னென்னா அதிகபட்ச வெயிலும் வரும், அதே மாதிரி அதிகபட்ச குளிரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் பிளானட் இஸ் நோன் அஸ் அ எர்த்ஸ் ட்வின்? எந்த பிளானட் எர்த்தோட ட்வின்னுன்றாங்க. ஆன்சர் வீனஸ். ஏன் அதை ட்வின்னுன்றாங்கன்னா எர்த்துக்கும் வீனஸ்க்கும் சைஸ் வந்து சிமிலர் சைஸாக இருக்கும். அதனால் எர்த்தோட ட்வின் எந்த பிளானட்னு கேட்டால் வீனஸ். நெக்ஸ்ட், விச் பிளானட் ஹஸ் அ லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இந்த சோலார் சிஸ்டம்? லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் எவ்வளோனா 243 days. ஒரு நமக்கு எவ்வளோங்க ரொட்டேஷன் பீரியடு? நமக்கு வந்து 24 hours. எர்த்துக்கு 24 hours. ஆனால் வீனஸ்க்கு 243 days. தானே சுற்றுறதுக்கு 243 days எடுத்துக்கிது. லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் எந்த பிளானட்டுக்கு இருக்குன்னு கேட்டால் வீனஸ். அது எத்தனை நாள்னு கேட்டால் 243. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரோமன் வேர்ட் வீனஸ்? ரோமன் வேர்டு வீனஸ்க்கு என்ன பேர், என்ன மீனிங் கேட்குறாங்க. ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. ரோமன் காடஸ் ஆஃப் வீனஸ்க்கு என்ன பேர்னா ரோமன் காடஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. வாட் 2 common நேம்ஸ் இஸ் வீனஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்டு பிகாஸ் இட் கேன் பி சீன் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங்? என்ன வீனஸுக்கு 2 காமன் நேம் கொடுக்குறாங்க. ஏன்னா காலையிலையும் மாலையிலையும் தெரியறதுனால என்ன காமன் நேம் கேட்குறாங்க. மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார். இப்போது அதிகாலையிலையும் ஈவினிங் டைம்லையும் வானத்தில் நட்சத்திரம் நல்ல மின்ற நட்சத்திரம் மாதிரி ஒன்று தெரியும் பாருங்கள், அதுதான் வீனஸ். அதனால் அதுக்கு மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார்.
வாட் இஸ் அ பிரைட்டஸ்ட் நேச்சுரல் ஆப்ஜெக்ட் இன் நைட் ஸ்கை ஆஃப்டர் த மூன்? மூணுக்கு அடுத்து எந்த வானத்தில் எந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒளிருன்னு கேட்குறாங்க. நட்சத்திரம் கிடையாது, எந்த பொருள் ரொம்ப ஒளிருன்னு கேட்குறாங்க, அது வீனஸ். விச் தமிழ் ஒர்க் சேஸ் அபவுட் சன் இஸ் சரௌண்டட் பை பிளானட்ஸ்? நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் ஒரு புக்கு வந்து சொல்லுது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, சன்னை சுற்றி பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒர்க் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை எழுதுனார் நல்லூர் நத்தத்தனார் சொன்ன எழுதின சிறுபான் ஆற்றுப்படையில் சூரியனை சுற்றி கோள்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட்டான சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப சூடான பிளானட் எதுன்னு கேட்டால் நம்ம எல்லாம் சொல்லுவோம் மெர்க்குரின்னு சொல்லுவோம். ஏன்னா மெர்க்குரி தான் சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் அது ஆன்சர் இல்லைங்க. ஹாட்டஸ்ட் பிளானட்டான சோலார் சிஸ்டம் எதுனா வீனஸ். அதுக்கு ரெண்டாவதாக இருக்க பிளானட் தான் ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன்னா வீனஸில் டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்குது. டென்ஸ் அட்மாஸ்பியர் ஆஃப் CO2 கார்பன் டை ஆக்சைடோட டென்ஸாக இருக்குது வீனஸில். அதுவே நம்ம முன்னாடி பார்த்தோம் மெர்க்குரியில் நோ அட்மாஸ்பியர். அதனால் அது வந்து ஹீட்டை தக்க வைக்க முடியல. ஆனால் வீனஸில் வந்து டென்ஸ் அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால ஹீட்டை தக்க வச்சுக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எர்த். ஒய் இஸ் த எர்த் ரேங்க் இன் சைஸ்? வாட் இஸ் த எர்த் ரேங்க் இன் சைஸ் அமங் த பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டத்தில் இருக்க பிளானட்ஸில் எர்த்தோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க, சைஸ் வச்சு கேட்குறாங்க. ஆன்சர் 5th லார்ஜஸ்ட் பிளானட். சோலார் சிஸ்டத்தில் எர்த்தோட, நல்ல முக்கியமான கொஸ்டின், எர்த்தோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க, 5th லார்ஜஸ்ட் பிளானட். ஒய் இஸ் எர்த் கால்டு ப்ளூ பிளானட்? ஏன் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். பிகாஸ் 3/4 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு பை வாட்டர். நம்ம எந்த பிளானட்டை ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம், உடனே நெப்டியூன்னு சொல்கிறக்கூடாது, கடைசியாக இருக்குது நிறைய ஐஸ் இருக்குன்றதுனால. ப்ளூ பிளானட் எதை சொல்கிறோம், எர்த்தை தான் சொல்கிறோம். வாட் இஸ் அ யூனிக் அபவுட் எர்த்ஸ் நேம் கம்பேர்ட் டு த அதர் பிளானட்ஸ்? மற்ற பிளானட்டுக்கும் எர்த்துக்கும் நேமில் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. இட் இஸ் ஒன்லி பிளானட் நாட் நேம்ட் ஆஃப்டர் எனி கிரீக் ஆர் ரோமன் டைட்டி. எல்லா பிளானட்டுமே ஒன்று கிரீக் காடு இல்லை ரோமன் காடோட நேமில் வந்திருக்கும். ஆனால் எர்த்து மட்டும்தான் எந்த காடோட நேம்லையும் நம்ம காயின் பண்ணல. நெக்ஸ்ட், வாட் இஸ் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் எர்த்? சூரியனுக்கும் எர்த்துக்கும் உள்ள அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அபவுட் 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றாங்க. அந்த 150 அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட். 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். இதுதான் சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோங்க, 140 மில்லியன் கிலோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த்? இது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், மூன். வாட் இஸ் த போலார் டயமீட்டர் ஆஃப் த எர்த்? எர்த்தோட போலார் டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 12,714. நார்த் போல் டு சவுத் போலில் இருக்க டயமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க, 12,714 கிலோமீட்டர். அதே மாதிரி வாட் இஸ் த ஈக்குவட்டோரியல் டயமீட்டர் ஆஃப் த எர்த்? எர்த்தோட ஈக்குவட்டோரியல் டயமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 12,756 கிலோமீட்டர். வாட் இஸ் த ரெவல்யூஷன் ஸ்பீட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன்? வாட் இஸ் த ரெவல்யூஷன் ஸ்பீட் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன்? சன்னை சுற்றி ரெவல்யூஷன் பீரியட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 30 கிலோமீட்டர் பர் செகண்டு. சன்னோட ரெவல்யூஷனை நான் சன்னு வந்து சூரியனை சுற்றி வர ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. தன்னைத்தானே சுற்றுற ஸ்பீடு கேட்கலங்க, சூரியனை சுற்றி வர ஸ்பீடு, ரெவல்யூஷன் ஸ்பீட் ஆஃப் எர்த்து கேட்குறாங்க. 30 கிலோமீட்டர் பர் செகண்டு. வாட் இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன் கால்டு? அப்போ சன்னுக்கு நெருக்கமாக எர்த் இருக்கிறப்ப அந்த பொசிஷனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க, பெரிஹீலியான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் விச் ரோமன் காட் ஆஃப் வார் இஸ் மார்ஸ் நேம்டு? மார்ஸுக்கு எந்த ரோமன் காட் ஆஃப் வார்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ஸ் வந்து ரெட்டிஷாக இருக்கிறதுனால அது ஒரு வாருக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ரோமன் காட் ஆஃப் வார் யாருங்க? ரோமன் காட் ஆஃப் வார் வந்து மார்ஸ். அதான் அந்த மார்ஸுக்கு அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஒய் டஸ் மார்ஸ் அப்பியர் ரெட் இன் கலர்? ஏன் மார்ஸ் வந்து ரெட் இன் கலர் கேட்குறாங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு ஆன் இட் சர்ஃபேஸ். இப்போ மார்ஸ் வந்து ரெட்டாக இருக்கிறதுக்கு காரணம் அதில் அயன் ஆக்சைடு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் டிட் இஸ்ரோ மங்கள்யான் ரீச் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ்? அப்போ மார்ஸோட ஆர்பிட்டில் எப்போ மங்கள்யான் ரீச் ஆச்சுன்னு கேட்குறாங்க. எப்போ லான்ச் பண்ணான்னு கேட்கல, எப்போ ரீச் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 24 செப்டம்பர் 2014. 24 செப்டம்பர் 2014 மார்ஸோட ஆர்பிட்டில் மங்கள்யான் ரீச் ஆகுது. நெக்ஸ்ட், வாட் இஸ் த 2 நேச்சுரல் சேட்டிலைட் ஆஃப் மார்ஸ்? மார்ஸுக்கு 2 நேச்சுரல் சேட்டலைட் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தா மெர்க்குரி வீனஸ் ரெண்டுத்துக்குமே சேட்டலைட் கிடையாது. ஆனால் எர்த்துக்கு இருந்தது. அதுக்கடுத்து மார்ஸுக்கு எத்தனை சேட்டலைட்னு கேட்குறாங்க. 2 சேட்டலைட். ஒன்று போபோஸ், இன்னொன்று டைமோஸ். போபோஸ் அண்ட் டைமோஸ் ஆர் த நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் மார்ஸ். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் மார்ஸ் பிளானட்? மார்ஸ் பிளானட்டோட நேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் தின் அட்மாஸ்பியர் அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ். மார்ஸோட நேச்சர் என்னங்க, தின் அட்மாஸ்பியர். அதே மாதிரி டென்ஸ் அட்மாஸ்பியர் எந்த பிளானட்னு பார்த்தோம், வீனஸ். வீனஸ் டென்ஸ் அட்மாஸ்பியராக இருக்கிறதுனால தான் அது ஹாட்டஸ்ட் பிளானட். அதே மாதிரி மார்ஸில் வந்து தின் அட்மாஸ்பியர். விச் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் அந்த சோலார் சிஸ்டம்? சோலார் சிஸ்டத்தில் செகண்ட் ஸ்மாலஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மார்ஸ்.
Next topic, Jupiter, which is the fifth planet from the sun and largest planet in the solar system. Sun இருந்து fifth planet and largest in the solar system கேட்குறாங்க. Answer Jupiter. After which Roman deity is Jupiter named? எந்த Roman deity வந்து Jupiter named கேட்குறாங்க. Answer வந்து King of Roman gods. Jupiterனா King of Roman gods. Which planet is the fastest spinning planet in the solar system? Which planet is the fastest spinning planet in the solar system கேட்குறாங்க. ஆன்சர் ஜூபிட்டர். ரொம்ப வேகமாக சுற்றுற பிளானட் இதுங்க ஜூபிட்டர். அது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற பிளானட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம் வீனஸ். 243 days ஆகுது தன்னை தானே சுற்றுறதுக்கு. ஆனால் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் பிளானட் வந்து ஜூபிட்டர். ஜூபிட்டர்ஸ் அட்மாஸ்பியர் இஸ் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் விச் 2 gas? இப்போ ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர் எந்த 2 கேஸால் இருக்குது? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். அதே மாதிரி சன்னோட அட்மாஸ்பியரும் சன்னும் ஹைட்ரஜன் ஹீலியனால் தான் மேட் ஆயிருக்கு. ஜூபிட்டரும் ஹைட்ரஜன் ஹீலியம். நேம் ஃபியூ ஆஃப் த ஜூபிட்டர்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ். ஜூபிட்டரில் ரொம்ப நிறைய சேட்டலைட்ஸ் இருக்குது. அதில் ஃபியூ கேட்குறாங்க. புக்கில் கொடுத்துருக்கிறதுனா ஐஓ, யூரோப்பா, கனிமீட் அண்டு கேலிஸ்டோ. இந்த 4மே எதோட சேட்டலைட்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐஓ, யூரோப்பா, கனிமீட், கேலிஸ்டோ இது எல்லாமே ஜூபிட்டரோட சேட்டலைட். விச் இஸ் த தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைட் ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்ட் வீனஸ். மூணுக்கும் வீனஸுக்கும் அடுத்து தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இந்த நைட் ஸ்கை. நைட் ஸ்கையில் தேர்ட் பிரைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஜூபிட்டர். வானத்தில் மூன் மின்னும் அதுக்கப்புறம் வீனஸ் மின்னும் அதுக்கடுத்து பிரைட்டாக இருக்கிறது என்னன்னு கேட்டோம்னா ஜூபிட்டர் தான் தேர்ட் பிரைட்டஸ்ட். ஹவு மெனி நேச்சுரல் சேட்டலைட் டஸ் கேஸ் ஜெயிண்ட் பிளானட் ஜூபிட்டர் ஹேவ்? ஜூபிட்டரில் எவ்வளோ நேச்சுரல் சேட்டலைட் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இன்றைய தேதிக்கு நாசா கணக்குப்படி 95 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அஃபிஷியலாக ஜூபிட்டர்கிட்ட இருக்குது. சர்டன். நெக்ஸ்ட்டு சர்டன்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுத்துருக்கான் பார்க்கலாம். விச் பிளானட் இஸ் த 6th ஃப்ரம் த சன் அண்ட் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ப்ராமினன்ட் ரிங் சிஸ்டம்? சன்னிலேருந்து 6th பிளானட். அதே மாதிரி அதில் அந்த ரிங் சிஸ்டம் இருக்கிறது ஃபேமஸ் என்னன்னு கேட்குறாங்க. சர்டன் பிளானட்டில் தான் என்ன இருக்கும்? ஒரு ரிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரோமன் வேர்ட் சர்டன்? அந்த ரோமன் வேர்ட் சர்டனுக்கு என்ன மீனிங்? ரோமன் வேர்ட் சர்டனுக்கு ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சர்டனுக்கு ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். வாட் மெட்டீரியல்ஸ் ஆர் சர்டன்ஸ் ரிங் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப்? அந்த சர்டனோட ரிங், அந்த பிளானட்டை சுற்றி ஒரு ரிங் இருக்குங்களா, அந்த ரிங்கில் என்ன மெட்டீரியலால் மேடாயிருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். ஐஸ், ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ். Which large number of Saturn is only satellite in the solar system known to have clouds and dense atmosphere? Which large moon of Saturn is only satellite in the solar system known to have clouds and dense atmosphere? அப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தில் ஒரே ஒரு நேச்சுரல் சேட்டலைட் தான் clouds and dense atmosphere இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் டைட்டன். இது டைட்டன் தான் சர்டனோட லார்ஜஸ்ட் மூணு. அந்த மூணு தான் சோலார் சிஸ்டத்தில் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் வித் clouds and dense atmosphere. The specific gravity of which planet is less than that of water? வாட்டரை விட எந்த பிளானட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ரொம்ப லெஸ்ன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சர்டன். சர்டனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் லெஸ் தென் வாட்டர். Who was the astronomer who first discovered Uranus using telescope in 1781? 1781ல டெலஸ்கோப் வச்சு யுரானஸை கண்டுபிடிச்ச அஸ்ட்ரானமர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வில்லியம் ஹெர்ஷில். Why does யுரானஸ் appear green color? யுரானஸ் பிளானட் ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மார்ஸ் வந்து ரெட் கலரில் இருக்குது. அது காரணம் அயன் ஆக்சைடு. அதே மாதிரி யுரானஸ் பிளானட் ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மீத்தேன் கேஸ். யுரானஸில் மீத்தேன் கேஸ் நிறைய இருக்கிறதுனால யுரானஸ் appears green in color. What is the meaning of Greek word Uranus named? Greek word யுரானஸ்க்கு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் Greek word யுரானஸ்? யுரானஸ்க்கு என்ன மீனிங் கேட்குறாங்க. இட்ஸ் அ Greek god of sky. யுரானஸ்னா Greek god of sky. Which planet rotates on its axis from east to west similar to Venus? நம்ம இந்த கொஸ்டின் முன்னாடியே பார்த்தோம். 2 பிளானட் தான் கிளாக் வைஸில் சுற்றுது ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டு. அந்த 2 பிளானட் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா வீனஸ் அண்டு யுரானஸ். Which planet is known to appear to orbit the sun on its sides like rolling ball? எந்த பிளானட் வந்து சன்னில் வந்து ரோலிங் பால் மாதிரி சன்னை சுற்றி வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் யுரானஸ். யுரானஸ் ரோலிங் பால்னு கேட்டாலே யுரானஸ். அந்த கொஸ்டின் திரும்ப பாருங்கள். விச் பிளானட் இஸ் நோன் டு அப்பியர் டு ஆர்பிட் த சன் ஆன் இட்ஸ் சைட்ஸ் லைக் ரோலிங் பால்? ரோலிங் பால் மாதிரி சன்னை சுற்றி வர பிளானட் எதுன்னு கேட்டாங்கன்னா யுரானஸ். ஹவு மெனி நேச்சுரல் சேட்டலைட் டஸ் யுரானஸ் ஹேவ்? யுரானஸில் எத்தனை நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். ஜூபிட்டரில் 95 நேச்சுரல் சேட்டலைட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி யுரானஸில் எவ்வளோங்க? 27 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். நெக்ஸ்ட்டு நெப்டியூன். விச் பிளானட் இஸ் 8th and farthest ஃப்ரம் த சன்? நமக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கும். கடைசி 8th and கடைசியாக இருக்க பிளானட் என்னங்க? நெப்டியூன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த ரோமன் வேர்டு நெப்டியூன்? ரோமன் வேர்டு நெப்டியூனுக்கு என்ன மீனிங் கேட்குறாங்க. ரோமன் காட் ஆஃப் சி. இப்போ யுரானஸ் பார்த்தோம், இட்ஸ் ரோமன் காட் ஆஃப் ஸ்கை. அதே மாதிரி நெப்டியூன் வந்து ரோமன் காட் ஆஃப் சி.
வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் நெப்டியூன்? நெப்டியூனோட லார்ஜஸ்ட் சேட்டலைட் என்னங்க? ட்ரிட்டோன். இதுக்கு முன்னாடி இன்னொரு நேச்சுரல் சேட்டலைட் பார்த்தோம், சர்டனோட நேச்சுரல் சேட்டலைட், அது வந்து டைட்டன். இதுதான் லார்ஜஸ்ட்டு ஒன்லி சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டம் வித் டென்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் க்ளவுட்ஸ். அது எதில் இருக்குன்னா சர்டனில் இருக்கிறது டைட்டன். அதே மாதிரி நெப்டியூனில் இருக்கிறது ட்ரிட்டோன். லார்ஜஸ்ட்டு நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் நெப்டியூன் என்னங்க? ட்ரிட்டோன். ஹவு மெனி நேச்சுரல் சேட்டலைட் டஸ் நெப்டியூன் ஹேவ்? நெப்டியூனில் எத்தனை நேச்சுரல் சேட்டலைட் இருக்குன்னு கேட்குறாங்க. 14 நேச்சுரல் சேட்டலைட். ஜூபிட்டரில் 95, யுரேனஸில் 27 நேச்சுரல் சேட்டலைட்டு. அதே மாதிரி நெப்டியூனில் 14 நேச்சுரல் சேட்டலைட். வேர் ஆர் த டுவார்ஃப் பிளானட்ஸ் டிப்பிக்கலி ஃபவுண்டட்? டுவார்ஃப் பிளானட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். நெப்டியூனுக்கு அடுத்து தான் டுவார்ஃப் பிளானட்ஸ் நிறைய இருக்குது. வாட் இஸ் ஒன் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டார்க் பிளானட் அண்ட் பிளானட் ரிகார்டிங் தேர் ஆர்பிட்ஸ்? என்ன ஆர்பிட்ஸ் வச்சு நார்மல் பிளானட்டுக்கும் டார்க் பிளானட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. டார்க் பிளானட்ஸ் கேன் ஷேர் தேர் ஆர்பிட் வித் அதர் டார்க் பிளானட்ஸ். அப்போ நார்மல் பிளானட்டுக்கும் டார்க் பிளானட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் பிளானட்டு அதோட ஆர்பிட்டை ஷேர் பண்ணாது. அதே டார்க் பிளானட் என்ன பண்ணும், ஒரு ஆர்பிட்டில் 2-3 டார்க் பிளானட்டு ஷேர் பண்ணி கூட இருக்கும். டார்க் பிளானட் ஷேர்ஸ் தேர் ஆர்பிட். Which famous dwarf planet was downgraded from the planet in 2006? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருப்போம், 9 பிளானட்ஸ் படிச்சிருப்போம், ப்ளூட்டோவும் இருந்திருக்கும். ஆனால் 2006 ப்ளூட்டோவை வந்து பிளானட் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அது எந்த பிளானட் கேட்குறாங்க, அதான் ப்ளூட்டோ தான். அதை வந்து எந்த வருஷம் எடுத்தாங்க கேட்டாங்கன்னா 2006 வந்து பிளானட்டாலேருந்து டுவார்ஃப் பிளானட்டாக டவுன்கிரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ். வேர் இஸ் த மெயின் பெல்ட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் லொக்கேட்டட்? நம்ம முன்னாடியே இதை பார்த்தோம். ஆஸ்ட்ராய்ட்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? அவுட்டர் பிளானட்ஸ் 4 பிளானட்ஸ்க்கும் இன்னர் 4 பிளானட்ஸுக்கும் நடுவில், அதாவது மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் தான் இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் லொக்கேட் ஆகிருக்கு. வாட் ஆர் த ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆல்சோ நோன் அஸ்? அதுக்கு என்னங்க? பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ். பிளானட்டாய்ட்ஸ் ஆர் மைனர் பிளானட்ஸ். காமெட்ஸ். வாட் ஆர் த 2 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் காமெட்? காமெட்டோட 2 மெயின் பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்று ஹெட் அண்டு டெய்ல். 2 பார்ட் என்னங்க? ஹெட் அண்ட் டெய்ல். வாட் இஸ் த ஹெட் ஆஃப் த காமெட் கம்போஸ்ட் ஆஃப்? ஹெட் ஆஃப் த காமெட் என்ன கம்போஸ்ட் ஆஃப்? சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஹெல்டு டுகெதர் பை ஐஸ். அப்போ காமெட்டுக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல் இருக்குது. அந்த ஹெட் எதால் மேட் ஆகிருக்குன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஹெல்டு டுகெதர் பை ஐஸ். விச் ஃபேமஸ் காமெட் கம்ஸ் க்ளோஸ் டு எர்த் எவ்ரி 76 years? எர்த்துக்கு பக்கத்தில் எந்த காமெட் ரொம்ப க்ளோஸாக வருது, அதுவும் 76 இயர்ஸ்க்கு ஒரு தடவைன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் ஹேலிஸ் காமெட். வென் இஸ் ஹேலிஸ் காமெட் எக்ஸ்பெக்டட் டு அப்பியர் நெக்ஸ்ட்? எப்போ வந்து ஹேலிஸ் காமெட் நெக்ஸ்ட்டு அப்பியர் ஆகும்? 2061 தான் நெக்ஸ்ட்டு ஹேலிஸ் காமெட் வரும். நெக்ஸ்ட்டு மூன். ஹவு லாங் டஸ் மூன் டேக் டு ரிவால்வ் அரவுண்ட் த எர்த்தை சுற்றி மூன் வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 27 days and 8 hours. 27 days and 8 hours. 28 days கிடையாதுங்க. ஆப்ஷனில் 28 கொடுக்கலாம். நமக்கு ஆப்ஷனுங்க 27 days and 8 hours. What features created by the impact of meteors criticize the moon surface? அந்த மீட்டியார்ஸ் வந்து மூணில் பட்டு அந்த மூனோட சர்ஃபேஸ் இருக்க அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? கிராட்டர்ஸ். மூணில் வந்து பள்ளமாக இருக்கிறதுக்கு பேர் என்னங்க? கிராட்டர்ஸ். அது எதனால் ஆனது? மீட்டியார்ஸ் வந்து மூணில் இடித்ததுனால உருவானது. வாட் இஸ் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த்? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சன்னுக்கும் எர்த்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தோம்? 150 million kilometers பார்த்தோம். அதே மாதிரி மூன் அண்ட் எர்த்துக்கு எவ்வளோ தூரம்னு பார்க்குறோம்? 3,84,400 kilometers. 3,84,400 kilometers. What is the size of the moon relative to earth? What is the size of moon relative to earth? வச்சு மூணுக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. 1/4 of the earth. எர்த்தோட சைஸில் மூணு எவ்வளோன்னு கேட்குறாங்க. மூணு எவ்வளோனா எர்த்தில் 1/4 பங்கு தான், 25% தான் மூன். வாட் இஸ் another name for meteors that appear as streaks of light in the sky? மீட்டியோர்ஸுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்னங்க? ஷூட்டிங் ஸ்டார்ஸ். அப்பப்போ வானத்தில் சர்ன்னு ஒரு ஒளி தெரியும் இல்லைங்களா? ஷூட்டிங் ஸ்டார்ஸ். வாட் ஆர் மீட்டியோர்ஸ் கால்ட் when they strike the earth surface? அப்போ மீட்டியோர்ஸ் வானத்திலே வந்து அங்கேயே சாம்பல் ஆகிறது மீட்டியோர்ஸ்னு சொல்லுவோம். அதே மீட்டியோர்ஸ் வானத்தில் அட்மாஸ்பியரை தாண்டி நிலத்தில் வந்து பட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மீட்டியோரைட்ஸ். மீட்டியோர் வந்து தரையில் பட்டால் அதுக்கு பேர் மீட்டியோரைட்ஸ். இப்போ மோஷன் ஆஃப் த எர்த் இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் பார்க்கலாம். அட் வாட் ஆங்கிள் இஸ் எர்த் ஆக்சிஸ் இன்க்ளைன்டு ஃப்ரம் த வெர்டிக்கல்? அப்போ அது வெர்டிக்கலாக எவ்வளோ ஆங்கிளில் எர்த்து டில்ட் ஆகிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் 23.5 degree. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் ஃபினாமினான் இஸ் காஸ்ட் பை த ரொட்டேஷன் ஆஃப் எர்த்? எர்த்தோட ரொட்டேஷனில் என்ன ஃபினாமினான் வருதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டே அண்டு நைட்டு.
Next question. What is the name of the line that divides the surface of the earth into lighted off and dark off? Earth வந்து surface வந்து lighted off and dark off இது பண்ணுற லைனுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டெர்மிலேட்டர் லைன். நெக்ஸ்ட் ரெவல்யூஷன்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கலாம் பார்க்கலாம். ஹவு லாங் டஸ் த எர்த் டேக் டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன்? அப்போ சன்னை சுற்றி வரதுக்கு எர்த்துக்கு எவ்வளோ நாள் ஆகுதுங்க? 365 days அண்டு 1/4 365 1/4 days. நெக்ஸ்ட் வாட் இஸ் அ ஈவெண்ட் கால்ட் வென் டே அண்ட் நைட் ஆர் ஈக்குவல் த்ரூ அவுட் த எர்த்? எர்த்தில் டேவும் நைட்டும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்? ஈக்வினாக்ஸ். வென் டஸ் அ ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் அக்கர்? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் எப்போ அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 23rd September. 23rd September ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ். அப்போ வந்து டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும். வாட் இஸ் எர்த் ஃபார்த்தஸ்ட் பொசிஷன் ஃப்ரம் த சன் கால்டு? அப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம் க்ளோசஸ்ட் பொசிஷன் என்ன சொன்னோம்? பெரிஹிலியம்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபார்த்தஸ்ட் பொசிஷன் எர்த்துலேருந்து சன்னுலேருந்து எர்த்து ரொம்ப தூரமாக இருக்கிறப்ப அந்த பொசிஷனுக்கு பேர் என்னங்க? அப்பிஹீலியான். வென் டஸ் எர்த் அப்பிஹீலியான் பொசிஷன் அக்கர்? அது எப்போ அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆன் July 3rd. அப்பிஹீலியான் பொசிஷன் ரொம்ப தூரமாக எர்த்து வந்து சன்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற டைம் எப்போங்க? July 3rd. வாட் இஸ் த லாங்கஸ்ட் டே இந்த நார்தன் ஹெமிஸ்பியர் கால்டு வென் அண்ட் வென் டஸ் இட் அக்கர்? அப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் ரொம்ப லாங்கஸ்ட் டே, அதாவது பொழுது சீக்கிரம் வெடிச்சிடும், பொழுது சாயறது ரொம்ப லேட்டாக சாயும், ரொம்ப நாட்கள் டே டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க அந்த டே என்ன, அதோட டேட் என்னன்னு கேட்குறாங்க. June 21. அது எப்படி சொல்லுவாங்கன்னா சம்மர் சோலிஸ்டேஸ். சம்மர் சோலிஸ்டேஸ் எப்போ அக்கர் ஆகலான்னு கேட்கலாம். June 21. அதுக்கு முன்னாடி September 23 என்ன பார்த்தோம்? September 23 ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ். ஈக்வினாக்ஸ்னால் டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி June 21 சம்மர் சோலிஸ்டேஸ் பார்க்குறோம். சம்மர் சோலிஸ்டேஸ்னால் டே வந்து அதிகமாக இருக்கும். ஆன் வாட் டே டஸ் வின்டர் சோலிஸ்டேஸ் அக்கர் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்? அப்போ வின்டர் சோலிஸ்டேஸ் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எப்போ அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் December 22. இப்போ வின்டர் சோலிஸ்டேஸ்னால் இதில் இரவு வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரம் இருட்டிடும். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா பொழுது ரொம்ப சீக்கிரமாக இருட்டிடும். அதான் வின்டர் சோலிஸ்டேஸ். அது எப்போனா December 22. இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வச்சுருக்கிறது என்னங்க? September 23rd வந்து ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ். அதே மாதிரி June 21 என்ன பண்ணுறாங்க? லாங் சம்மர் சோலிஸ்டேஸ். அதே மாதிரி டிசம்பர், அப்படியே ஜூன்லேருந்து 6 மாதம் கழிச்சு என்ன வருதுங்க? December 22 என்னென்னா வின்டர் சோலிஸ்டேஸ். வாட் டஸ் அ வெர்னல் ஈக்வினாக்ஸ் அக்கர்? அப்போ வெர்னல் ஈக்வினாக்ஸ் எப்போ அக்கர் ஆகுதுன்னு கேட்குறாங்க. 21 March. இப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 21 March, 21 June, 23 September, 22 December. இந்த 4 டேட்டும் ரொம்ப இந்த ஜியாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெர்னல் ஈக்வினாக்ஸ் எப்போங்க? 21 March. அதே ஆட்டம்னல் ஈக்வினாக்ஸ் 23rd September. சம்மர் சோலிஸ்டேஸ் June 21. வின்டர் சோலிஸ்டேஸ் December 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் டஸ் அ ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் கம்பைன் வித் த டில்ட் ஆஃப் ஆக்சிஸ் காசஸ்? அப்போ எர்த்தோட ரெவல்யூஷனும் எர்த்தோட டில்ட் இருக்குது பாருங்கள். எர்த்து எவ்வளோ டிகிரியில் வெர்டிக்கலாக டில்ட் ஆகிருக்கு? 23.5 டிகிரி. இப்போ நம்ம குளோப் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? குளோப் எப்படி இருக்குது? நம்ம ஆஃபீஸில் ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம். குளோப் நேராக இருக்காது, ஒரு ஆங்கிளில் டில்ட் ஆகி தான் இருக்கும். அந்த 23.5 டிகிரி. இந்த 23.5 டிகிரியும் எர்த்து வந்து ரெவல்யூஷன் சன்னை சுற்றி வர்றதுனால தான் என்ன அக்கர் ஆகுது? சீசன்ஸ் அக்கர் ஆகுது. நமக்கு சம்மர் சீசன், வின்டர் சீசன், ஆட்டம் சீசன், ஸ்ப்ரிங் சீசன் வர்றதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரெவல்யூஷன் வித் த டில்ட். இது ரெண்டும் தான் காரணம். வாட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சம்மர் சோலிஸ்டேஸ் இன் த நார்த்தன் ஹெமிஸ்பியர்? அப்போ சம்மர் சோலிஸ்டேஸ் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ லாங்கஸ்ட் டே அண்ட் ஷார்ட்டஸ்ட் நைட். பகல் ரொம்ப அதிகமாகவும் இரவு நேரம் ரொம்ப குறைவாகவும் இருக்கிறது தான் சம்மர் சோலிஸ்டேஸ். இப்போது இந்த வீடியோவில் ஜியாகிரஃபியில் 6th ஜியாகிரஃபியில் Term 1 Unit 1 என்னென்ன கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தோம். இது யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் நம்ம எல்லா சிலபஸுமே இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸாக இருக்குது. நீங்கள் இந்த யூனிட்டை ஒரு தடவை ரீடிங் விட்டு இந்த கொஸ்டின்ஸை ஒரு தடவை சும்மா ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக ரிவிஷன் ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கேண்டிடேட்ஸ்.